அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அக்கினில நடந்து போற ஒரு சூழ்நிலை, தண்ணீர்ல கடந்து போற ஒரு சூழ்நிலைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல மூழ்கிடுவோம், நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோங்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த அக்கினியை விட வல்லவர் ஒருவர் இருக்கிறார், அந்த தண்ணீரை விட வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கிருபை அவைகளை பார்க்கிலும் மேலானது. அந்த கிருபை நம்மளை என்ன செய்யும்? அதுல மூழ்க விடாது, அதில் நம்மை சேதப்படுத்தாது. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. அந்த வல்லவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாருங்க, 93வது சங்கீதம் 3வது 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். திரளான தண்ணீரை பார்க்கிலும் சமுத்திரத்தில் உள்ள அலைகளை பார்க்கிலும் நதிகள் எழும்பி ஓடுது. இன்னைக்கு நாட்டில் நிலைமை, இன்னைக்கு ஃபெஞ்சல் புயல்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அநேகருடைய ஜபம், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது. இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தாதபடி, இது சேதம்தான், அநேக இடங்கள்ல சேதங்கள் இருக்கலாம், ஆனா அநேக உயிர் சேதங்கள் இல்லாதபடி தேவன் நம் ஜனங்களை பாதுகாத்திருக்கிறார். பாருங்க, நதி அலைகளை பார்த்து பயப்படுறோம். இன்னைக்கு ரோடே நதியா போயிட்டு இருக்குது. தண்ணீர் மழைனாலே சென்னை மக்கள்லாம் பயப்படுற லெவல்ல இருக்கிறாங்க. மழையை பார்த்தா பயந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கடல் அலைய கொஞ்ச நேரம் முன்னாடி நின்று நம்ம வேடிக்கை பார்க்க பயமா இருக்குல்ல. எங்க ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பயந்துட்டு, ஐயோ இந்த வந்துரு, எங்கேயாவது சுனாமி வந்துட போகுதுன்னு பயப்படுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க நின்று பார்க்க கூட என்னை விட மாட்டாங்க. அப்போ அந்த அலையை பார்த்தா நம்ம பயப்படுறோம், தண்ணியை பார்த்தா பயப்படுறோம், இன்னைக்கு வெள்ளத்தை பார்த்தா பயப்படுறோம், மழையை பார்த்தா பயப்படுறோம். அதுக்கெல்லாம் நம்ம நடுங்குறோம். ஆனா நம்ம நடுங்க வேண்டிய உண்மையான ஒருத்தர் யார் தெரியுங்களா? கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இவைகளை பார்க்கிலும் அவர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இவைகளை அடக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்டதான் இருக்கு. புயலை பார்த்து அடக்கிற வல்லமை இயேசுனுடைய வார்த்தையில் இருக்கிறது. மழையை பார்த்து அடக்குகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேண்டும். இன்னைக்கும் சரி, கடைசி காலத்துல இருக்கிறோம், மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? மழையை நிறுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா? புயலை தடுத்து காட்டக்கூடியவர்களா இருக்கிறோமா? மக்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? இந்த வல்லமையுள்ள தேவனை நிரூபிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? இதை கேட்டுட்டு இருக்கவங்க நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க எதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ, நீங்க பயப்பட வேண்டியது அது அல்ல. நீங்க பயப்பட வேண்டியது உன்னதமான தேவனை பார்த்து, அவருடைய வல்லமையை அறிந்து கொண்ட நீங்க இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படவே தேவையில்லை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்லை. எந்த மனுஷனுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த தண்ணீரும் அலையும் புயலும் கடலும் இதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பயப்பட வேண்டியது இவைகளை பார்க்கிலும் உன்னதமான தேவனுக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்ற இந்த ஒரே குற்றதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினாரு. எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் அறையப்படவே இங்க வந்தார், அது வேற விஷயம். இன்றைக்கும் இந்த ரட்சிப்பை போய் சொல்லும் போது, இந்த வார்த்தையை போய் சொல்லும் போது நம்மளை எதிர்ப்பவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதை விட தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏத்துக்க மனசு இருக்கு, ஏத்துக்கலாம்னு தோணுது, ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஏதோ ஒன்று அது உங்களுடைய உள்ளத்துல யோசிச்சு பாருங்க. அது ஏதோ ஒரு பெருமை அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு ஆதாயம், இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஒருவேளை இந்த உன்னதமான தேவனை நீங்கள் ஒதுக்கி ஓரமாக வைத்திருக்கலாம். அன்பானவர்களே, நோவா காலத்துல சொன்னாரு, பெரிய மழை வரப்போது, எல்லாரும் அழிஞ்சு போறோம்னு சொல்லிட்டு. யாருமே அப்ப நம்பல. ஏன்னா அப்போ மழையே பெய்யல பூமியில. அதுதான் முதல் மழை. அந்த முதல் மழையில உலகம் முழுவதும் அழிந்து போனது. 40 நாள் நிக்காம மழை பெய்தது.
உலகத்தில் உள்ள எல்லா சிகரங்களும் அழிந்து மூழ்கி விட்டது. நோவாவோ அவனுக்கு மட்டுமே கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் மாத்திரமே ஒரு பேழையை உண்டு பண்ணி தப்பிவிக்கப்பட்டான். அவன் 100 வருடம் இந்த தேவனை பிரசங்கித்தான், மனம் திரும்ப சொல்லி சொன்னான். ஆனா யாரும் மனம் திரும்பல. அவனும் அவன் குடும்பமும் மட்டும் தப்பிச்சுது. இதோட என்னன்னா நிறைய ஜீவராசிகள் எல்லாம் அவன் காப்பாத்தினான், கொஞ்சம் கூட்டத்தை. ஆனா ஒரு மனுஷனை கூட அவனால ஆதாயம் பண்ண முடியல. இன்னைக்கு ஊழியம் செய்யற எங்களோட நிலைமை கூட அப்படிதான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த கிறிஸ்துவை நான் உங்களுக்கு அறிவிக்காவிட்டால் நான் பாவம் செய்கிறவளாக இருப்பேன். இதை கேட்குற நீங்க யாராக இருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்க வேணாம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, அறிந்து கொள்ளுங்க. அது உங்களுடைய ஆத்துமாவை அது ரட்சிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். உங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் அல்ல, உங்கள் தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காசு கொடுத்து பணம் கொடுத்து சொத்து சேர்த்து வச்செல்லாம் வாங்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்து தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.